மடப்புரம் காவலாளி அஜித்குமார் மரணம் குறித்து சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது காவல் மரணம் என்று சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள காவலர்கள் ஜாமீன் கேட்டு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்நிலையில் நீதிபதி பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் காவல் மரணம் என்று சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஒன்றுமே இல்லாத வழக்கில் இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மடப்புரம் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள காவலர்களான ஆனந்த் உள்ளிட்ட 5 பேர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மரணம் காவல் மரணம் என்று சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அஜித்குமார் மீது நிகிதா அளித்த புகாரில் உண்மையில்லை என்று உயர்நீதிமன்ற அமர்வில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் யாராக இருந்தாலும் வழக்கு முடியும் வரை சிறையிலேயே இருக்கட்டும் என்று நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒன்றுமில்லாத புகாரில் ஒருவரை இப்படி அடித்த காவல்துறையினருக்கு பாடம் புகட்டுவோம் என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் நிகிதா மீது நடவடிக்கை இல்லையா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அஜித்குமார் மீது நிகிதா அளித்த புகாரில் உண்மையில்லை என்று உயர்நீதிமன்ற அமர்வில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்துவிட்டனர் என்று நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். காவல்துறையின் செயலை பார்த்தால் மனம் பதறுகிறது என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நகை காணாமல் போனது தொடர்பாக நிகிதா என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவலாளி அஜித்குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மரணமடைந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. சிபிஐனுடைய பதில் மனுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? மேலும் நீதிபதி பல்வேறு கருத்துக்களை முன்வச்சிருக்கிறார். என்னென்ன சொல்லியிருக்கிறார்? கார்த்திகா, அஜித்குமார் மடப்புரம் கோவில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் மரணத்தில் மிக முக்கியமான அறிக்கை தொடர்பாக சிபிஐ தனது நிலைப்பாட்டை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தெரிவித்திருக்கிறது. அதில் அஜித்குமாரின் மரணம் காவல் மரணம் என்பது உறுதியாகி இருப்பதாகவும், நகை திருடு போனதாக நிகிதா அளித்த புகாரில் எந்த உண்மை இல்லை என அந்த புகார் முடிக்கப்பட்டு விட்டது, அது தொடர்பான அறிக்கையை தயார் செய்து வருவதாக சிபிஐ உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தெரிவித்திருக்கிறது. திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளி கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்தவர் அஜித்குமார். இவரைத்தான் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்று கடுமையாக சித்திரவதை செய்து தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கில் 5 தனிப்படை காவலர்களான கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு
சிபிஐக்கு மாற்றப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் கண்காணிப்பில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் 5 பேர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு இன்று நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் 2 பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நீதிபதி உங்களுடைய விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது என கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு சிபிஐ தரப்பில் அஜித்குமாரின் மரணம் ஒரு காவல் மரணம் என்பது உறுதியாகி இருப்பதாகவும் டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர், தலைமை காவலர், தனிப்படை காவலர்கள் என இது தொடர்பாக 10 பேருக்கு மேற்பட்டோருக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கும் தொடர்புள்ளது தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதி நகை திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்டது உண்மையா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சிபிஐ அது உண்மை இல்லை என்பதால் அந்த புகார் முடிக்கப்பட்டு விட்டது. அது தொடர்பான அறிக்கை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் நீதிபதி ஒன்றுமே இல்லாத வழக்கிற்கு ஒருவரை அடித்து கொலை செய்து விட்டனர், புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே, இது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி மனம் பதறுவதாகவும் முன்விரோதம் எதுவும் இல்லாமல் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருப்பது வேதனையை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்து இந்த வழக்கில் காவல்துறைக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் என குறிப்பிட்டு பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு வழக்கு வைத்திருக்கிறார் கார்த்திகா. மணிகண்ட பிரபு, நிகிதா அளித்த புகார் என்பது உண்மை இல்லை அப்படிங்கறத சிபிஐ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வியையும் நீதிபதி கேட்டிருக்காங்க. தற்பொழுது நிகிதா மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா? அதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? இந்த வழக்கு தொடர்பாக குறிப்பாக அஜித்குமாரினுடைய மரண வழக்கு என்பது ஒரு தனி வழக்காகவும், நிகிதா அளித்த நகை திருட்டு புகார் என்பது தனி வழக்காகவும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த வழக்கு அஜித்குமாரின் மரணம் காவல் மரணம், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சிபிஐ விசாரிக்கும் போது கூட அஜித்குமாரினுடைய மரணத்தை தனி வழக்காக பதிவு செய்திருந்தார்கள். அப்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நிகிதாவினுடைய நகை திருட்டு புகார் தொடர்பாகவும் விசாரித்து அதன் மீதும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டு இருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் சிபிஐ நிகிதா அளித்த புகார் தொடர்பாகவும் விசாரணை நடத்தினார்கள். ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நிகிதாவை நேரடியாக மதுரை சிபிஐ அலுவலகத்திற்கு வரவைத்து அவரிடமும் அவரது தாயாரிடமும் காலையிலிருந்து மாலை வரை கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினார்கள். விசாரணையின் முடிவில் இந்த அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் நிகிதா அளித்த திருட்டு புகாரில் உண்மை இல்லை என்கிற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 90 பக்கத்திற்கு மேல் கொண்ட அறிக்கை, அதாவது நிகிதா அளித்த திருட்டு புகார் தொடர்பாக மட்டும் 90 பக்கத்திற்கு மேல் கொண்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் சிபிஐ தெரிவித்திருக்கிறது. விரைவில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அங்கும் உயர் நீதிமன்றத்திலும் இந்த அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு அவர் மீது நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கை அல்லது சிபிஐ தரப்பில் சொல்லப்படும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. நகை காணாமல் போனது தொடர்பாக நிகிதா என்பவர் அளித்த புகாரின் பேரில் மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட நிலையில் அவர் ஜூன் 28ஆம் தேதி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐ வசம் வந்தது. இதில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மரணம் என்பது காவல் மரணம் என்று சிபிஐயினுடைய பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஒன்றுமில்லாத புகாரில் ஒருவரை இப்படி அடித்த காவல்துறையினருக்கு பாடம் புகட்டுவோம் என்று மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் குறித்து நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினருடைய இந்த செயலை பார்த்தால் மனம் பதறுகிறது என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்துவிட்டனர் என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் வழக்கு முடியும் வரை சிறையிலேயே இருக்கட்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மடப்புரம் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் நீதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த மரணம் காவல் மரணம் என்று சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் காவல் மரணம் என்று சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அஜித்குமார் மீது நிகிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை என்று உயர்நீதிமன்ற அமர்வில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்துவிட்டனர் என்று நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். யாராக இருந்தாலும் வழக்கு முடியும் வரை சிறையிலேயே இருக்கட்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி. ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை இப்படி அடித்த காவல்துறையினருக்கு பாடம் புகட்டுவோம் என்று நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் காவல் மரணம் என்று சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்நிலையில் நீதிபதி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாத புகாரில் ஒரு இளைஞரை அடித்தே கொன்றிருக்கிறார்கள். காவல்துறையினருடைய செயலை பார்க்கும் பொழுது மனம் பதறுகிறது என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். நகை காணாமல் போன புகார் தொடர்பாக மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜூன் 28ஆம் தேதி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இதற்கு சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மரணம் காவல் மரணம் என்று சிபிஐ சொல்லியிருக்கிறது. நீதிபதியும் தன்னுடைய வேதனையை பகிர்ந்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்தோம்.